இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாருடி. மாமா சொல்றத கேளுங்க. அவன் பாவம். டேய், நீ எதுவும் பேசாத, எதுவும் பேசாத. வாய் மூடிட்டு. இங்க பாருங்க, கையை ஃபர்ஸ்ட் கீழே கொடுங்க. இப்ப எதுக்கு என்ன திட்டிட்டு இருக்கீங்க? இது எங்களுடைய குடும்ப விஷயம், நீ தலைவிடாதப்பா, தள்ளிப்போ. இங்க பாருங்க, பாரதி எதுக்கு அழுகுறா, என்னாச்சு அதை மட்டும் சொல்லுங்க. இவ எங்களுக்குலாம் தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அதான் அவகிட்ட கேட்டுட்டு இருக்கேன். அதான் சொல்லிட்டு இல்லப்பா, தள்ளிப்போ. அவளை திட்டினா உனக்கு என்னப்பா இவ்வளோ கோவப்படுற? ஏன்னா அவ என் பொண்டாட்டி, நான் கோவப்படாம வேற யார் கோவப்படுவா? என்னப்பா சொல்ற? நீ தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? டேய், 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டது போதாதுன்னு 2 பேரும் சேர்ந்து நடிக்கணும் செய்யுங்க. நீங்க நடிக்கணும்ன்றது ஒரு அவசியமே கிடையாது. அப்படி ஏன் இவ்வளவு நாள் எங்களுக்கு பேர் சொல்லாம இருந்தீங்க? உங்ககிட்ட எங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லை, அதனால சொல்லாம இருந்தோம். போதுமா? விருப்பம் இருந்திருந்தா நாங்களே சொல்லியிருப்போம். அண்ணா, நீ யாரை கேட்டு பாரதி அடிச்ச? ஏன் அவள் அடிக்கிற உரிமை எனக்கு இல்லையா என்ன? இப்போ வரைக்கும் நானே அவளை அடிச்சதில்ல. நீ யார் அவளை அடிக்கிறதுக்கு? அவ கல்யாணம் தானே பண்ணிக்கிட்டா, வேற எதுவும் பண்ணலையே. என்ன பேசிட்டு இருக்கிறதா நீ? அவ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கா. எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கா சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு என் பொண்ணு ஒன்றும் எந்த தப்புமே பண்ண கிடையாது. அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அவள் தேர்ந்தெடுத்துக்கிட்டா, அவ்வளோதான். அவள் எனக்கு எப்பயுமே ஒரு நல்ல பொண்ணாக தான் இருந்திருக்கா. இப்பயுமே அவள் எனக்கு ஒரு நல்ல பொண்ணாக மட்டும்தான் இருக்கா. இன்னொரு டைம் என் பொண்ணை அடிக்கிற வேலை மட்டும் வச்சுக்காதீங்க. என்ன இவ கல்யாணம் பண்ணிக்கிட்டது உனக்கு தெரியுமா என்ன? ஆமாம் தெரியும். உன்கிட்ட சொன்னா மட்டும் நீ என்ன பண்ண போற பெருசா? தெரிஞ்சுமே சொல்லாம இருந்திருக்க. அப்போ நான்லாம் உனக்கு முக்கியமே இல்லை, அப்படிதானே? இங்க பாருங்க, சண்டை என்னாலதான். என்கிட்ட எதா இருந்தாலும் பேசுங்க, அவங்க கிட்ட எதுவும் பேசாதீங்க. டேய், உனக்கு இருக்குடா. எங்க வீட்டு பொண்ணை எங்களுக்கு தெரியாமயே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்க வீட்டுக்கே வருவ நீ. என் தங்கச்சி கிட்ட பேசிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உன்னை பாத்துக்கிறேன். நீங்க எதா இருந்தாலும் என்கிட்டயே பேசலாம். சரி, 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கல்ல, அப்புறம் ஒன்னா தானே வாழணும், என்ன தனித்தனியா வாழ்ந்துட்டு இருக்கீங்க? நீங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் ஆன்சர் பண்ணணுன்றது எனக்கு எந்த ஒரு அவசியமே கிடையாது. நாங்கள் ஒன்றா வாழ்வோம், வாழாமல் கூட போவோம். அதை நீங்கள் கேட்காதீங்க. இது எங்களுடைய லைஃப், நாங்கள் தான் முடிவெடுக்க முடியும். சிவா, நீ பாரதியை கூட்டிட்டு போ, நான் இவர்கிட்ட பேசிக்கிறேன். இது என்னால் ஆரம்பிச்ச பிரச்சனை தானே, என்னாலேயே முடியட்டும். அதான் நான் சொல்றேன்ல, நான் பேசிக்கிறேன், நீ கூட்டிட்டு போ. ஏய், அழுந்துட்டே இருக்காத. வீக்காக இருக்கேன். நான் தான் ஆல்ரெடி உன்கிட்ட சொல்லிட்டேன்ல, எது நடந்தாலும் என்ன நடந்து வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனால் நான் உன்னை விட்டு போக மாட்டேன், நான் சொல்லிட்டேனே. அப்புறமும் ஏன்டா அதையே நினச்சி ஒரி பண்ணி அழுந்துட்டே இருக்கேன்? இப்போவும் சொல்கிறேன், அது எவ்வளோ பெரிய விஷயம் வேணாலும் இருக்கட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எனக்கு நீ மட்டும் என் கூட இருந்தால் போதும். நீ எனக்காக இவ்வளோ பண்ணியிருக்கேன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் உன்னை விட்டு போயிருந்திருக்கவே மாட்டேன். நீ நல்லா இருப்பேன்னு நினச்சி தான் நான் போனேன். ஆனால் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு தெரியாதுடா. எல்லா விஷயத்துலையும் ஓகே, என்னை நினச்சா மட்டும் ஏன்டா அழுகிற? ஏண்டா என்ன நீ அவ்வளோ லவ் பண்ணுறியா என்ன? டிடி அழாதடா, நல்லாவே இல்லை, சிரி. சிரிச்சாதான் ஏன் அஸ்வின் மாமா அழகாக இருப்பாங்க. அச்சோடா, மாமான்னு சொன்னோன்னையும் சிரிப்பு வந்துச்சு. நான் என்ன பண்ணியிருந்தாலும் உனக்கு ஓகேவா? ஓகே. கல்யாணத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட ஏதாவது மிஸ்பிஹேவ் பண்ணியிருந்தாலும் உனக்கு ஓகேவா? ஓகே. ஓகேவா? இங்கே பாரு, அப்பா எது நடந்தாலும் என்ன, இப்போ எது நடந்தாலும் என்ன, எல்லாம் நீ தானே, வேற யாரும் இல்லை தானே. ம். அப்புறம் வேற ஏதாவது கேட்கணுமா என்ன? இல்லை. சரி சரி, அப்படி ஃபீல் பண்ணி அழுகிற அளவுக்கு எதுவும் எனக்கு நடந்திருக்குல்ல, அப்படி எனக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு நான் கேட்க போகிறதில்ல. உனக்கா எப்பயாவது சொல்லணும்னு தோணும்ல, அப்போ சொல்லு. சரி, ஓகே, நான் அப்போ சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஓகேவா? ஓகே தான். அப்போது சென்னை போகலாமா? போகலாம், திருப்பி வரவே கூடாது. மாமா அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. அது அப்பா ஏதோ கோவத்தில் பேசுகிறாரு, அதுக்கெல்லாமா நான் ஒரி பண்ணிட்டு இருக்கணும்? பேசினா பேசிட்டு போகிறாரு, நாம ஸ்ட்ராங்காக இருந்தால் போதுண்டா மாமா. அவங்களாம் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, ஆனா நீ வார்த்தைக்கு வார்த்தை மாமா மாமான்னு சொல்லும் போது இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. அப்படியேடா மாமா? ஆமாண்டி. சரிடா மாமா. ஏப்பா சிரிச்சிட்டாரு. நீ என்ன கஷ்டப்பட விட்டுருவியா என்ன? நான் உன் லைஃப்ல இருக்கிற வரைக்கும் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன். ஏன்னா என்னால் நீ கஷ்டப்பட்டதே போதும். சாரி, இதெல்லாம் எதுவுமே தெரியாம தான் நான் உன்கிட்ட கோவப்பட்டு போயிட்டேன். சாரி. அதெல்லாம் எனக்கு வேண்டாம். இப்போ நீ என் கூட இருக்கல, அது போதும் எனக்கு. போதுமா? போதுமே. வேற எதுவும் வேண்டாம்? வேற எனக்கு எதுவும் வேண்டாம். உண்மையா? கொஞ்சம் உண்மை, கொஞ்சம் பொய். அதெல்லாம் முடியாது. உண்மையா பொய்யா? நீ ஏன் முடிவு பண்ணிக்கோ. ஏய் சரி ஓகே, நானே முடிவு பண்ணிக்கிறேன். ஆனால் நீ எதையோ நினச்சி அழுந்துட்டே இருக்கல, அதுதான் எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. நான் வேணா உங்ககிட்ட ஒரு ப்ராமிஸ் கேட்குறேன்.
அதை நினச்சி மட்டும் அடமாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணி கொடு. எனக்கு நீ அதை நினச்சி ஃபீல் பண்ணும்போதெல்லாம் எனக்கு என்னமோ ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அதை நினச்சி ஃபீல் பண்ணாதடா. அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும், ஃபீல் பண்ணாத என்ன. பார்க்கலாம் என்ன. ஃப்ராடு பையிலே, எப்பயுமே ஒத்துக்க மாட்டேலடா. நான் தான் உன்கிட்ட வந்து வந்து கெஞ்சிக்கிட்டே இருக்கணும். ஆமா கெஞ்சி யார் வேண்டானா? டேய், இதுக்காக தான் ட்ராமா பண்ணியா என்ன? ஆமா ரொம்ப ட்ராமா பண்றேன். இப்போ இங்கே யாராவது வந்தாங்க, நம்ம 2 பேர்த்தையும் இப்படி பார்த்தாங்க, நம்ம செத்தோம். அதனால நம்ம எதாக இருந்தாலும் சென்னையில் போய் பார்த்துக்கலாமே. அப்போ உன் பையன் டிஸ்டர்ப் பண்ணுவானே. சாருக்கு வருத்தமாக இருக்கோ? லைட்டா. ஏய், அவன் முக்கியம்டா. யார் இல்லைன்னு சொன்னான்? அதை விட எனக்கு ஒன்று ரொம்ப முக்கியம். புரிஞ்சு போச்சு. புரிஞ்சா சரிதான். சரி 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 சரி, கையை விடு. நான் போய் என்னுடைய வேலையை பார்க்குறேன்ப்பா. கொஞ்ச நேரம் இப்படி இருந்துட்டு போ, அப்படின்னா தான் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓ, அப்படி. அப்படிதான். ஏய், போகலாம்ப்பா. சரிப்பா போகலாம். மாமா, பண்ணலாம். இங்கே பாரு, அம்மா அப்பா கிட்ட பேசிட்டு போகலாம். அவங்க ஏதாவது நினச்சிக்க போகிறாங்க என்ன? தங்கப்பில்ல அதை பற்றிலாம் நீ கவலையப்படாது. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும். நான் அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். நான் ராதம்மா அப்புறம் எங்கள் அம்மா 3 பேரும் வந்து அவங்கக்கிட்ட பேசிட்டோம். அதுக்கப்புறம் தான் ஒன்று எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. நீ என்ன சொல்கிற நீ? ஆமாம், நாம் 2 பேரும் லவ் பண்ணதும் சொன்னேன், அப்புறம் பிரிஞ்ச கதையும் சொன்னேன், அப்புறம் டெல்லியில் நடந்ததும் சொன்னேன். அப்புறம் யோசிச்சாங்க, அப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்கள் அப்பா உன் மேலே உயிரே வச்சிருக்காருன்னு எனக்கு அப்போ தான் தெரியும். என்னைக்கு உன் கையை எப்படி பிடிச்சிருக்கணும் அன்னைக்கும் உங்கள் அப்பா கை நான் அப்படி தான் பிடிச்சி உங்கள் பொண்ணை நான் நல்லா பார்த்துப்பேன், என்னை நம்பி கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. இப்போ வரைக்கும் அவர் இங்கே வந்து இருக்கிறாரு அப்படின்னா உனக்காகவும் எனக்காகவும் மட்டும்தான், வேறு யாருக்காகவும் இல்லை. அப்போனா எல்லாருக்குமே நம்ம லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு தெரியுமா? ஆமாம், உன்னை தவிர. உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் பட்ட கஷ்டம் இருக்கே ஏவா, அதெல்லாம் வார்த்தையால் சொல்லிடவே முடியாதுமா. ஒருவேளை லாஸ்ட் டைம் நான் உன்னை பிடிக்கல, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு நான் எந்திரிச்சிருந்தா நீ என்ன பண்ணியிருப்ப? நீ அப்படிலாம் பண்ண மாட்டேன், எனக்கு தெரியும். ஒருவேளை பண்ணியிருந்தா நீ என்ன பண்ணியிருப்ப? அப்போவே தாலி கட்டியிருப்பேன். அட பாவி. அப்படி நினச்சியா என்ன? ஆமாம், நினச்சேன். அப்புறம் ஏன் அப்படி பண்ணல? அம்மா அப்பாவுக்காக பண்ணிக்கிட்டேன். சரி. எனக்கு ஒரு ஆசை. என்னம்மா என்ன ஆசை அப்படி? திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கலாமே சந்தோஷமா. லூசு. சரி விடு, சென்னையில் போய் அதுக்கான ஏற்பாடு பண்ணலாம். உண்மையாக பண்ணலாமா என்ன? யாரையும் கூப்பிடாம நம்ம 2 பேர் மட்டும் பண்ணிக்கலாம், சரியா? லூசு. ஆமாம், ரொம்ப ட்ராமா பண்ணுறேன். நான் உன்கிட்ட வந்து சொன்னேனா? உன்கிட்ட நான் வந்து சொன்னேனா? எல்லாரும் முன்னாடி நான் தான் உன்னுடைய புருஷனை எதுக்கு சொன்ன நீ? உன்னை வந்து நான் சொல்லன்னு சொன்னேனா? ஏன்டா ஏன் என்னை போட்டு பாடா படுத்துற? ஏன் எனக்கு சொல்ல தெரியாதா? நான் ஏன் சொல்லாம இருக்கேன்னு கூட வாடா புரிஞ்சிக்க மாட்டேன். ஏய், என்னடி புரிஞ்சுக்கணும்? என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்குறேன். உன்னை எல்லாரும் முன்னாடியும் வச்சு இன்சல்ட் பண்ணுவாங்க, நான் பார்த்துட்டு இருப்பேனா? டேய், இவ்வளோ நாளும் அமைதியாக தானே இருந்தேன், இப்போவும் அப்படியே இருந்துட்டு போக வேண்டியதானே? ஏன்டா? ஏய், உனக்கு இப்போ என்னடி பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனையா இருந்தா உனக்கு என்ன? எல்லாரும் முன்னாடியும் என்ன பண்ணிட்டேன்? உன்னை இப்போ என்னடி பண்ணிட்டேன்? எப்போவோ தெரிய வேண்டியது இப்பதான் தெரிஞ்சிருக்கு, அவ்வளோதான். டேய், எனக்கு கோவப்படுத்தாத சொல்லிட்டேன். நானா? நீ பண்றதை விட நான் கம்மியாக தாண்டி பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் அழுகிறத நிறுத்து. நான் அப்படிதான் அழுவேன், உனக்கு என்ன? போ. நீ சொன்னாலாம் கேட்க மாட்டேன். டேய், நீயும் நானும் வானும் மண்ணும் போலவே காதலே, என் இரவு பாடல் நீ, என் இதய தேடல் நீ, உடல் மட்டும் போனால் போகும், உன்னுயிரு என்னுள் தான், மாறாத காதல் நீ, யாராத காதல். ஏய், அதான் இருக்கல்ல, அப்படி எதுக்கு அழுந்துட்டே இருக்க? என்னை பாரு, இங்க பாரு, உனக்காக எப்பயும் நான் இருப்பேன், சரியா? அழுந்துட்டே இருக்காது அழுமூஞ்சி. மாறாத காயம் நீ, திங்களாய் தினமும் தெரியும், தேய்ந்திடாத தேகம் நீலீரம், காய்ந்த போதும் கலைய மறுக்கும், கண்ணில் நிற்கும் கவிதை. தொலைவுகள் நீண்டாலும் தொலைவது முகம்தானே, நினைவுகள் நீங்காமல் என் நெஞ்சில் உன்னை காப்பேனே. டைம் ஆச்சு, சென்னை போகலாம். போகலாம்.
உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பற்றி பேசணும். கீர்த்தி வீட்டுக்கு போயிட்டு பேசிட்டு நெக்ஸ்ட் டே வேணா ம், ம், வீட்டுக்கு போகலாம். ம் சரி. ம், வா போகலாம். இப்போ ஓகே தானே? ம் இல்லைம்மா, இப்போ ஓகேவா உனக்கு எதுவும்? ம் 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 அது ஓகே தான். போகலாம். அம்மா அப்பா என்னை மன்னிச்சிடுங்க. யாக்கன்னு இப்பெல்லாம் சொல்ற? நான் உங்ககிட்ட இதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்கணும்ல. சொல்லாமல் போனது என்னுடைய தப்பு தானே. இங்கே பாரு கீர்த்தி, எதுவுமே உன்னுடைய தப்பு இல்லை. உன்னுடைய சூழ்நிலையும் அம்மா அப்பா புரிஞ்சிக்காமையா கண்ணு போயிடுவோம். நீ எங்களுக்கு ஒரே பொண்ணு தான் கண்ணு. ஆனா எங்களை எப்பயுமே நீ கஷ்டப்படவே விட்டதில்லை. நீ எப்பயுமே எங்களை சந்தோஷப்பட மட்டும்தான் வச்சிருக்க கண்ணு. அப்படிப்பட்ட ஒன்றை நாங்கள் கஷ்டப்பட விட்டுருவோமா சாமி? உனக்கு எது சந்தோஷமா இருக்குமோ அதை மட்டும் தாண்டி நாங்கள் 2 பேரும் பண்ணுவோம் உனக்கு. இங்க பாரு கண்ணு, உனக்கு அவரு தான் பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரிஞ்சதுனால மட்டும்தான் இந்த கல்யாணத்துக்கே நானும் ஒத்துக்கிட்டேன் கண்ணு. இல்லைன்னா நான் ஒத்துருந்துருக்கலாம் மாட்டேன் கண்ணு. அப்பா எது செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தானே செய்வேன்னு எப்பயுமே சொல்லுவேன்ல. நாங்கள் சொன்னன்றதுக்காக தானடி நீ கல்யாணமே பண்ணிக்கிட்ட. அதுவும் லாஸ்ட் வரைக்கும் மாப்பிள்ளை ஃபோட்டோவையே பார்க்காம. எனக்கு நீ பொண்ணா ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் எனக்கு கிடைச்ச. இருந்தாலும் ஒரு நாள் கூட என்னை நீ கஷ்டப்பட வச்சதே இல்லடி. இப்போ வரைக்குமே நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் உன்னை பொண்ணா பெற்றதுக்கு. ஆனால் என்னால் உன்னை பார்க்க முடியல, உன்கிட்ட பேச முடியலன்ற வருத்தம் மட்டும்தாண்டி இருக்கு. வேறெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த அம்மாவுக்கு எப்பயுமே நீ மட்டும் தாண்டி எல்லாம். இங்க பாரு கண்ணு, உன் சந்தோஷத்தை தவிர வேற எதுவுமே எங்களுக்கு பெருசு இல்லை. அதனால தான் இந்த கல்யாணத்துக்கு நானும் அம்மாவும் சம்மதிச்சோம். நீ இப்போ சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நாங்கள் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் கண்ணு. எங்களுக்கு இதுவே போதும், வேற எதுவும் வேண்டாம் கண்ணு எங்களுக்கும். நீ மாப்பிள்ளை கூட சந்தோஷமா இரு. உங்கள் மாமனார்லாம் பேசினா பேசிட்டு போட்டும் கண்ணு. அதுக்காக நீ மாப்பிள்ளைக்கிட்டலாம் எதுவும் கோச்சிக்காதடி. மாப்பிள்ளை பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரு. இதுக்கு மேலேயே அவர் கஷ்டப்படாமல் பார்த்துக்கோ. இங்க பாரு, இந்த லைஃப் நீ தேடிக்கிட்டதுன்னு நீ என்னைக்குமே நினைச்சிடாத. நானா உனக்கு தேடி அமைச்சு கொடுத்ததாவே நினச்சிக்கோ. சரியா கண்ணு? உனக்கு எந்த பிரச்சனை என்னன்னாலும் சரி, அப்பா கிட்ட சொல்லு, எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். நீ எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும் தாயி. கீர்த்தி, அண்ணா அப்படி பேசுனதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. ராதம்மா எதுக்கு அழுகுறீங்க? அழாதீங்க. அவர் என்ன என் முன்னாடியா பேசினாரு? அவர் பேசினதை நான் கேட்டுட்டேன், அவ்வளோதான். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு அழாதீங்க. நீங்களும் எனக்காக எவ்வளோ பண்ணியிருக்கீங்களா? ஏம்மா என்கிட்ட நீங்கள் சொல்லவே இல்லை? கீர்த்தி, அப்படியெல்லாம் இல்லைடாம்மா. இதெல்லாம் சொல்லி என்ன பண்ணுறது சொல்லு? நீ எப்படி எடுத்துப்ப, எப்படி நினச்சிப்பனே தெரியலடாம்மா. அதான் சொல்லலை. அப்புறம் ஏன் நீங்களாம் என் கல்யாணத்துக்கு வரல? வந்தா நீ ஏதாவது நினச்சிட்டு கல்யாணத்தை நிறுத்திடுவியோன்ற பயத்ததாம்மா வரல. எனக்கு நீ ரொம்ப முக்கியம் கீர்த்திமா. எனக்கு ஒரு பொண்ணு நினச்சி தான் இருந்தேன். நீ வந்ததுக்கப்புறம் தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன்னு சொல்லலாம். ஏன்னா உன் கஷ்டத்தை கூட எங்ககிட்ட சொல்லாமல் சந்தோஷத்தை மட்டுமே கொடுத்துடல. அம்மா அத்தை எதுவும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். மாமா அத்தை என்னை மன்னிச்சிடுங்க. அப்பா அப்படி பேசுவாருன்னு நான் எதுவும் எதிர்பார்க்கல. என்னை மன்னிச்சிடுங்க. உங்களையும் சங்கடப்படுத்திட்டாருல. அதெல்லாம் பரவாயில்ல மாப்பிள்ள. நீங்கள் எதை நினச்சும் கவலைப்படாதீங்க. கீர்த்தியை நான் பத்திரமா பார்த்துப்பேன். நீங்கள் என்னை நம்பி தானே கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க. அவளை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்கள்லாம் அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், சரியா? சாரிடா கண்ணா. அம்மா அதெல்லாம் எதுவும் இல்லை, நீங்கள் வருத்தப்படாதீங்க. அம்மா அழாதீங்க, நான் கிளம்புறேன். சரிப்பா. கீர்த்தியை நல்லா பார்த்துக்கோ. சரிங்கம்மா, நான் கிளம்புறேன். அண்ணா பார்த்து போயிட்டு வா. அண்ணியை நல்லா பார்த்துக்கோ. பாய்ண்ணா. போயிட்டு கால் பண்ணு. இனியா நீ சேஃபா இரு இனியா. அப்பப்போ நான் கால் பண்ணுறேன். சரி ஓகே, கிளம்புறேன். சரி. என்னம்மா சொல்லி கொடுத்ததுனே கற்பூர மாதிரி பிடிச்சிக்கிட்டேன். அதான் அம்மா.
நல்லா தான் இருக்கு. என்னது? என்னமாப்பா? சரி சரி, அதெல்லாம் விடு. என்ன சார் டிப் டப்பாக கிளம்பிருக்கீங்க? நான் தான் சொன்னல சென்னை போறேன்னு. போயிட்டு எப்போ வருவேன்? ஏன்? ஃப்ரெண்டு ஊருக்கு போனால் கேட்கணும்ல எப்போ வருவீங்கன்னு. ஓஹோ சரி சரி. எப்போ ஃப்ரெண்டை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க? மார்னிங் கோவிலில். அதுவே நல்லா இருந்துச்சு, ஏன் சேஞ்ச் பண்ண? நீ என்னுடைய ஆப்சாரி கடல்லே ட்ரெஸ் போட்டிருந்த, அது எனக்கு பிடிக்கல, அதான் சேஞ்ச் பண்ணிட்டேன். அது நீங்கள் என்கிட்ட சொல்லியிருந்தா நான் சேஞ்ச் பண்ணியிருப்பேன்ல. பரவாயில்ல, நானே பண்ணிட்டேன். அப்போ நானும் தான் இப்போ ரெட் போட்டிருக்கேன். இதெல்லாம் மேட்ச் ஆகலப்பா, அதான் மேட்ச் ஆச்சு. நான் ஒன்று சொன்னால் நீ பெருசாலாம் எடுத்துக்க கூடாது. பெருசாக தான் இருக்க மாட்டேன் சொல்லு. இன்னைக்கு என் கண்ணுக்கு நீ ரொம்ப அழகாக தெரியுற. ஓ அப்படியா? அப்படிதான். ஈவினிங் அம்மா கிட்ட சொல்லி சுற்றி போட சொல்லிடலாம். சொல்லிடலாமே. உங்கள் ஃப்ரெண்ட் சென்னை போகிறேன், உங்களுக்கு ஏதாவது வேணுமா? ஓ, கேட்டால் கிடைக்குமா? நீங்கள் என்ன கேட்டாலும் என்கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்படியா? அப்படிதான். தேவைப்படும் போது கேட்குறேன். இப்போ இது தேவைப்படலையோ? படலையே. நானும் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்லணும்? இன்னைக்கு நீயும் ரொம்ப அழகாக தான் இருக்க. ஏவா, என்னால் முடியல. ஒரு நாளைக்கு எத்தனை டைம் சொல்லுவேன்? டைம் கிடைக்கும் போதெல்லாம் ரீல் சுற்றிக்கலானா? ஏய், உனக்கு இப்படி கூட பேச தெரியுமா என்ன? எங்கே பாரு, எனக்கு நீ ஃப்ரெண்ட், அவ்வளோதான். ஃப்ரெண்ட் கிட்ட எது வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். அதனால தான்ப்பா சொல்கிறேன், வேறெல்லாம் எதுவுமே இல்லை. சரி ஓகே. ஆமாம், எனக்கு ஒரு டவுட். அப்படியா? என்ன சொல்லு. நீ லாயர்னு சொல்கிறாங்கல்ல, ஒரு நாள் கூட நான் அப்படி பார்த்ததே இல்லை. அதுக்குன்னு எனி டைம் கோட் போட்டுட்டா சுற்றிட்டு இருக்க முடியும்? அட்லி பிடிச்சிருக்கு. என்ன பிடிச்சிருக்கு? ஆப் சரி. என்ன? ஒரு ஃப்ரெண்டாக பிடிக்கும். அவ்வளோதானா? இப்போதைக்கு அவ்வளோதான். இப்போதைக்கு அவ்வளோதானா? அழகு தீர தீர வாயிலா கூட சாகும் தூரம் போக துளையா நீயும் தேவ நாவும் கூட நினப்பு நெஞ்சுக்குழி வர இருக்கு. ஏ உலகம் முழுசும் உன்னை சுத்தி சுத்தி கிடக்கு.